மார்கழி மாதம் பிறப்பை ஒட்டி கேரளாவில் உள்ள சபரிமலை கோவிலில் ஐயப்ப பக்தர்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை சபரிமலையிலிருந்து எமது செய்தியாளர் லாகேஷ் தரும் தகவல்களை கேட்கலாம். லாகேஷ், வணக்கம். மார்கழி மாதத்தின் முதல் நாள் இன்று பிறந்திருக்கிறது. இதனை ஒட்டி சபரிமலை கோவிலில் ஐயப்ப பக்தர்களின் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? தொடர்ந்து பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்னென்னவற்றை மேற்கொண்டிருக்கிறார்கள்? விவரங்கள். வணக்கம். கேரள மாநிலம் சபரிமலை ஐயப்பன் திருக்கோயிலில் மண்டல பூஜைக்காக கடந்த மாதம் 16ஆம் தேதி நடை திறக்கப்பட்டு பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் ஆன்லைன் மற்றும் ஸ்பாட் புக்கிங் பதிவில் ஏற்பட்ட குளறுபடி காரணமாக நாளொன்றுக்கு 1.5 லட்சம் வரை பக்தர்கள் தரிசனத்திற்காக சபரிமலையில் குவிந்ததால் மிகுந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பல பக்தர்கள் தரிசனம் மேற்கொள்ளாமலே திரும்பி சென்றனர். இதையடுத்து ஆன்லைன் ஸ்பாட்டின் புக்கிங் ஆகியவற்றில் கட்டுப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து தற்போது நாளொன்றுக்கு 70,000 முதல் 90,000 வரை பக்தர்கள் தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக வார விடுமுறையொட்டியும் கார்த்திகை மாதம் நிறைவடைந்து மார்கழி மாதம் முதல் நாளையொட்டியும் சபரிமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது. குறிப்பாக சபரி பீடம் நடைப்பந்தல் பகுதிகளில் 5 மணி நேரம் வரை பக்தர்கள் காத்திருந்து சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். இதே போல தரிசனத்து வரும் பக்தர்களுக்கு உதவுவதற்காக கூடுதலாக 500 காவல்துறையினரும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். ஏற்கனவே 2000 காவல்துறையினர் பணியமர்த்தப்பட்டு வரும் சூழலில் தற்போது 500 காவல்துறையினர் கூடுதலாகவே பணியாற்றி வருகின்றனர். மேலும் பக்தர்கள் அதிகரித்ததால் 18ஆம் படியில் துணை ராணுவப் படையினர் பணியமர்த்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது கூட்டம் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து 18ஆம் படியிலும் மீண்டும் கேரள காவல்துறையினரே பணியமர்த்தப்பட்டுள்ளனர். இதையடுத்து நிமிடத்திற்கு 85 முதல் 90 பக்தர்கள் படியேற கேரள காவல்துறை உதவி வருகின்றனர். இந்த முறை மண்டல பூஜை மகரவிளக்கு பூஜை நிறைவடைந்தாலும் கூடுதலாக 5 நாட்கள் வரை நடை திறந்து பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி வழங்க திருவிதாங்கூர் தேவசம் நிர்வாகம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. மௌனிகா. தகவல்களுக்கு நன்றி லாகேஷ்.